கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? எரேமியா 32 அதிகாரம் 37 நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் பண்ணுவேன், இதிலே சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உன்னை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, அன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சுகத்தை இழந்து போனார்கள். அன்றைய கோபத்தினால் அவர்கள் அந்த தேசத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவர்கள் இருக்க இடமின்றி அலைந்து கொண்டிருந்த போது, ஆண்டவருடைய கோபத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான் இது. என் கோபத்தினால் நான் உங்களை துரத்தி விட்டது உண்மைதான், ஆனாலும் நான் மீண்டுமாய் சேர்த்து கொண்டு உங்களை சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, அதாவது எந்த இடத்தில் சுகம் இல்லாமல் இருந்தார்களோ, எந்த வாழ்க்கை முடிந்து விட்டது என்று இருந்தார்களோ, எந்த வாழ்க்கையில் அவர்கள் துன்பத்தையும் வேதனையையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்களோ, அந்த வாழ்க்கையிலே அதே இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மீண்டுமாய் அதே இடத்தில் கொண்டு வந்து உன்னை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன் என்று. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன் என்ற வார்த்தையில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஆறுதல், குறைவுகளற்ற வாழ்க்கை, ஆண்டவரோடு உறவாடுகிற வாழ்க்கை, ஆண்டவரோடு நடக்கிற வாழ்க்கை என்று எல்லா காரியமும் அடங்கி இருக்கிறது. காலை வேளையிலும் என் வாழ்க்கையில் சுகம் இல்லையே, நான் சந்தோஷத்தை கூட கேட்கவில்லை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும் என்றுதானே வாஞ்சிக்கிறேன். ஆனால் அதற்கு கூட எனக்கு வழி இல்லையே, என் வாழ்க்கை இப்படியே கழிந்து விடுமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலும் நீ ஆண்டவரிடத்தில் கேட்பது ஒன்றுதான், ஆண்டவர் எனக்கு சுகத்தை, நிம்மதியை தாரும் என்று கேட்கிறாய் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகளே, நிம்மதியை மாத்திரம் அல்ல, நான் உன்னை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அந்த சுகத்தில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஒரு அமைதலுள்ள வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை, எந்த பயமும் என்று வாழ்கிற வாழ்க்கை என்று அதில் எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது தெரியுமா? ஆண்டவர் நிகழ்காலத்தில் மாத்திரம் அல்ல, வருங்காலத்திலும் நம்மை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். அதாவது நம்முடைய நன்மைக்காக அவர் யோசித்து காரியங்களை செய்வார் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலை வேளையில் கூட என்னுடைய நன்மைக்காக சிந்திக்க ஒருவரும் இல்லையே, என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே, என்னுடைய வேதனைகளை அறிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே, எனக்காக பேச ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் இருக்கிறேன். என் கோபத்தில் உன்னை கடிந்து கொண்டது உண்மைதான், என் கோபத்தினால் உனக்கு சில காரியங்களை அனுமதித்ததும் உண்மைதான், ஆனாலும் மிகுந்த இரக்கங்களினால் இன்றைக்கு இறங்கி உன்னை மீண்டுமாய் நான் சேர்த்துக் கொள்வேன். நீ மீண்டுமாய் என் ஜனமாய் இருப்பாய். அது மாத்திரமல்ல, உன்னை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கள். ஆண்டவரை, என்னையும் சுகமாய் தங்கி இருக்க பண்ணும் என்று. ஏனென்றால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையில் சுகம் இல்லை. வீட்டிற்கு போனாலே ஒரு பயம் இருக்கிறதே, வீட்டிற்கு போக வேண்டும் என்றாலே ஒரு கவலை இருக்கிறதே என்று அங்கலாய்க்கிறவர்கள் அநேகர். இன்னும் ஒரு சிலர் அந்த வேலைக்கு போக வேண்டும் என்றால் ஒரு பயம் இருக்கிறதே, இன்றைக்கு அவர்கள் எனக்கு என்ன செய்ய காத்திருப்பார்களோ என்று நிலை இருக்கிறதே என்று நீங்கள் எந்த இடத்தில் எந்த மனிதரை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் சுகமில்லை, ஆரோக்கியமில்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்று இருக்கிறீர்களோ, அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அதிகமாய் செபியுங்கள். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.